Hello guys, இது நம்ம சேனல் BMR or Stars. இன்னைக்கு நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ்ல ஆர்கான்சா ரிப்பன் வச்சு ஃப்ளார் டிசைன் தான் பார்க்க போறோம். எப்பவும் போல நம்ம கட் பண்ற எல்லா பீஸும் ஈக்குவலா வரதுக்கு ஒரு அட்டையில நம்ம இந்த ஆர்கான்சா ரிப்பனை அப்படியே சுத்தி விட்டு தேவையான அளவு வந்தவன கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த பீஸை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறேன். மடித்து விட்டு அதோட ஒரு எட்ஜோட கார்னரில் மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுறேன். இந்த கீழ்ப்பக்கம் இருக்க எட்ஜி நல்லா ஷார்ப்பாக நமக்கு இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுலேருந்து 2 பீஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிச் பண்ணுறது ஒரு எட்ஜிலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து அப்படியே மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பி அடுத்த எட்ஜில் வந்து இந்த ஸ்டிச்சிங்கை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா கையில் பிடிச்சி சுருக்கி இழுத்து விடும்போது ஒரு பெட்டல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் நமக்கு இந்த மாதிரி 2 லேயர் கிடைக்கும். ஏன்னா நம்ம 2 பீஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோங்க. டோட்டலாக 6 பீஸ் ரெடி பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக அதை நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் வைக்க போகிறோம். ஸோ இதை விட சின்ன சைஸில் நான் ரிப்பன் ஃப்ளாரை கட் பண்ணிவிட்டு சேம் இதே மெத்தடில் தான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பண்ணதில் நம்ம 6 பீஸ் ரெடி பண்ணியிருப்போம். இதில் வெறும் 5 பீஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த நாட்டோட த்ரெட்டையும் இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்த லாஸ்ட்டு அந்த த்ரெட்டையும் நல்லா இழுத்து விட்டு ஃப்ளவர் பெட்டல்ஸை நல்லா சுருக்கி விட்டு 2 வாட்டி நாட் போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பீஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பெரிய லேயர் 6 பெட்டல்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை கீழே வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதோட சென்டரில் மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா சென்டரில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதான் அது ஒரு 3D எஃபெக்டில் 2 ஃப்ளாரும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே 5 பெட்டல்ஸ் இருக்க அந்த ஃப்ளாரை அப்படியே மேலே அட்டாச் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே நான் க்ளூ கொடுத்து ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. நான் OHP ஷீட்டில் ஆஃப் பீடு, ஒயிட் கலர் ஆஃப் பீடும் அதை சுற்றி ஸ்டோன் செயினும் கொடுத்து ரெடி பண்ணி அதை கட் பண்ணி இதில் ஒட்டியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது நீங்கள் ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப் எந்த மாதிரி வேணாலுமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்னாடி ஒரு கேன்வாஸ் ஷீட் மட்டும் கொடுத்து ஹேர் பேண்டோ ஹேர் கிளிப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.